கேள்வி என்னன்னா, அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் வந்து உச்சரிப்பு இல்லாமல் குரான் வர்றாங்க, உச்சரிப்பு இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் உச்சரிப்போட குரான் வந்து உச்சரிப்பு இல்லாமல் தொழுவுதோ, அப்படி உச்சரிப்பு இல்லாமல் தொழுவும்போது தொழுவு செல்லாமல் செல்லாத எத்தனை வயசுலேருந்து தொழுவணும்? சரி, சுருக்கமாக சொல்லிடுவோம். அதான் என்ன கேட்குறாங்கன்னா, குரான் வந்து ஒரு நேரத்தில் உச்சரிப்போடு ஓதுறாங்க, சில பேர் உச்சரிப்பு இல்லாமல் ஓதுறாங்க. இப்போ உச்சரிப்பு இல்லாமல் இப்படி ஓதும்போது, உச்சரிப்போடு ஓதுனா பிரச்சனை இல்லை, உச்சரிப்பு இல்லாமல் ஒரு ஆள் தொழுகையில் ஓதிட்டார்னா அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உச்சரிப்பை பொறுத்த வரையிலையும் எல்லாருக்கும் எல்லா உச்சரிப்பும் வரும்னு சொல்ல இயலாது. நீங்கள் அரபியை விட்ருங்க, இங்கிலீஷ் பேசுகிறோம், எத்தனை பேருக்கு கரெக்டாக அவருடைய உச்சரிப்பு வருது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் பேசுகிறான். இவனுடைய இங்கிலீஷு இன்னொருத்தனுக்கு புரிய மாட்டேங்குது, அவனுடைய இங்கிலீஷு இவனுக்கு புரிய மாட்டேங்குது. கேட்டால் இது பிரிட்டிஷ் இங்கிலீஷு, இது யூஎஸ் இங்கிலீஷு, இது வந்து இலங்கை இங்கிலீஷு, இது இந்தியா இங்கிலீஷு அப்படிங்கிறான். அந்த இங்கிலீஷை பேசும்போது இவன் இந்தியாக்காரன் நல்லா தெரியுது, அந்த இங்கிலீஷை பேசும்போது இவன் அமெரிக்காக்காரன்னு தெரியுது. அவன் வாயுக்குள்ளே முறங்கின மாதிரியே பேசுகிறான் அமெரிக்காக்காரன். இவன் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் உச்சரிப்பு கூடுதலாக வரும். நம்மளுக்கு தாய்மொழி அது இல்லை, வாத்தியார் என்ன சொல்லி தந்தாரோ அதை அப்படியே சொல்லுவோம், அதுதான் எதார்த்தம். அதே மாதிரி நம்மளாம் வந்து ஒவ்வொன்றையும் அந்த டீன்னா டீங்கிற உச்சரிப்பு வரும். அரபியர்கள் அதே டீயை எப்படி உச்சரிப்பான், தா மாதிரி உச்சரிப்பான். வழங்குச்சா உங்களுக்கு? அப்போ இதை மாதிரி இதனால் என்ன வந்து போச்சு, ஏதாவது தப்பாக வழங்குறோமா? ஒரு இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ் பேசுகிறான், தமிழ்நாட்டுக்காரன் இங்கிலீஷ் பேசுகிறான், அவன் பேசுகிறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் யாராவது தப்பாக வழங்கிறோமா? தப்பான வழங்குறது இல்லை. அவனுடைய உச்சரிப்பு ஒரு ஸ்டைலு, நம்முடைய உச்சரிப்பு ஒரு ஸ்டைல், ரெண்டும் சரதாப்பா அப்படின்ட்டு போயிடுறோம். யாரும் தப்பாக பேசுகிறது இல்லை. நீங்கள் ஆங்கிலத்தை விடுங்க, தமிழ் மொழியை எல்லாரும் ஒரே மாதிரி உச்சரிக்கிறோமா? தமிழ் மொழி இருக்குது, தாய்மொழி தான், எல்லாம் கரெக்டாக உச்சரிக்கிறோமா? திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, நாகர்கோவில் தமிழ் அதனுடைய உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்குது, கோயம்புத்தூர் தமிழ் அதனுடைய உச்சரிப்பு ஒரு மாதிரி இருக்குது, ராமநாதபுரம் அதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக மெட்ராஸ் தமிழ் அது ஒரு புரியுதா புரியலையோ அப்படின்னு அது மாதிரியா இஸ்துக்குனே போ அப்படிங்கிறான். ஆனாலும் விளங்குதில்ல, அது விளங்குதா விளங்கலையா, இஸ்துக்குனே போங்கிறான். நம்ம திருநெல்வேலியோ அல்ல கன்னியாகுமரி என்னடா இஸ்துக்குனே போ அப்படின்னா என்னடா இழுத்துக்கிட்டு போ, ஓ அதைத்தான் இப்படி சொல்கிறானோ விளங்கிடுது. என்ன அதில் என்ன வந்துருச்சு? அது ஒன்றும் இல்லை, எல்லாம் உச்சரிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கிறதுனால யாரும் தப்பாக விளங்குறது இல்லை. அப்படி பேசுறதுனால இவன் மொழி தெரியாதவன் அப்படி நம்ம பேசுறதும் இல்லை, எல்லாத்தையும் சரியாக ஏற்றுக்கிறோம். இப்போ இது மொழியில் உள்ள ஒரு மேட்ரு. அதே மாதிரி தான் குரானை பொறுத்தவரையிலையும் உச்சரிப்போடு ஓதணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அழகான உச்சரிப்போடு ஓதணும். அதில் என்ன எந்த ஒரு ஆங்கிலமாக இருந்தாலும் நல்ல உச்சரிப்போடு தான் பேசணும். நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். மோசமான உச்சரிப்போடு பேசணும் அப்படியே நினைக்கிறோம். தமிழ் பேசுறதா இருந்தாலும் நல்ல உச்சரிப்போடு தான் பேசணும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் ஒரு ஆளுக்கு உச்சரிப்பு சரியாக வரல அல்லது அவங்களுடைய பழக்கம் அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் அது யாரும் கண்டுகொள்றது இல்லை. அதே மாதிரி தான் அரபி குரான் ஓதும்போது நல்ல உச்சரிப்போடு தான் ஓதணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் கேட்கறதுக்கு நல்ல இனிமையாகவும் அழகாகவும் இருக்கும், அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு ஆளுக்கு சுட்டு போட்டாலும் உச்சரிப்பு வரல, ஹா சொல்லுன்னா ஹா வரமாட்டேங்குது, தொண்டையிலேருந்து காற்று தான் வருது அப்படிங்கிறான். இல்லை நீ கைன் சொல்லித்தான் ஆகணும், அடே வரலடா கைன் வரல, கைரில் அப்படின்னு வரமாட்டுக்கு, கா வரல கைரில் தான் சொல்கிறான். என்ன செய்யறது? இது மார்க்கம், அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. ஒரு மனிதனுடைய சக்தியை மீறி இறைவன் சோதிக்க மாட்டான். அப்போ எனக்கு எப்படி உச்சரிப்பு வருதோ அதை நான் குரான் ஓதலாம், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஓதாமல் இருக்கிறது தான் தப்பு. எனக்கு உச்சரிப்பு வரல என்னால் சரியாக ஓத முடியலை அப்படின்னு ஓதாமல் ஒருத்தன் உட்கார்றானே அதுதான் தப்பு. உச்சரிப்பு வந்து நல்லா உச்சரிக்கணும். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி சரியோ தப்போ நான் ஓதுறேன், அல்ல உச்சரிப்பு சரியாக உச்சரிக்கிறது பழகிக்கிறேன் அப்படின்னு ஓதுறானே அது கரெக்ட். அதனால அல்லாஹ் வந்து குற்றம் பிடிப்பான்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அரபிகள் பேசுகிறீங்கல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அரபியில் என்ன சொல்லுவோம்? யௌமுல் ஜும்மா அப்படி தானே சொல்கிறோம். எல்லாம் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் சொல்லுவோம். ஜும்மாத்தோட போலியான்னு கேட்போம். கரெக்டாக ஈஜிப்சியன்ட்ட போய் கேளுங்க, அரபி பேசக்கூடிய எகிப்துவாசிகள்கிட்ட கேளுங்களேன், கும்மாவுக்கு போலியா அப்படின்னு கேட்குறான். அதுவும் அவங்க அந்த ஜீம் வந்து அவங்களுக்கு வராது. இப்போ எங்களுக்கும் சாஃப்ட்வேர் வரும், ஜாமியுல் ஹதீஸ்ன்னு இருக்கும். அவன் எழுதுறது எப்படி எழுதுவான்னா காமியுல் ஹதீஸ் அப்படி தான் எழுதுறான். அதனால் உனக்கு அரபியே தெரியலையடா, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரன் ஜீமை எவ்வளோ அற்புதமாக உச்சரிக்கும் தெரியுமா, உனக்கு ஜீமே வாயில் வர மாட்டேங்குது அப்படியா சொல்கிறது. அவங்களோட ஸ்டைல் அப்படி தான். அவங்க இங்கே பழகி பார்த்தா தெரியும்.
அதே மாதிரி இந்த மிஸ்ரியுடைய அரபி உச்சரிப்பு அது பார்த்தாலே தெரியும், இவர் இருந்தாலும் மிஸ்ரி, இவர் லெபனானு, இவர் வந்து ஈஜிப்சியன், அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் அரபியர்கள்ட்ட பழகுனீங்கன்னா யுஏயுடைய அரபிக்கும் சவுதியுடைய அரபிக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அது யதார்த்தம் அப்படி தான், அது ஒவ்வொரு இடத்துலையும் அது எல்லாம். அதனால எல்லாம் இது வந்து என்ன வித்தியாசம்னா அந்த அந்த உச்சரிக்கக்கூடிய ஸ்டைல் தான், பல சொல்லக்கூடிய வார்த்தை, அது ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அதனால் இதை வைத்துக்கொண்டு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா நம்ம சொல்லக்கூடாது. உச்சரிப்பு தான் குர்ஆன் ஓதணும். அதே நேரத்தில் சில பேருக்கு உச்சரிப்பு வரலன்னா அதனால் குற்றம் இல்லை. சரியா? அவங்க இன்னொன்றும் கேட்டாங்க, தொழுகையை பொறுத்தவரையிலையும் சுருக்கமாக சொல்லிக்கிறேன், தொழுகையை பொறுத்தவரையிலையும் அதாவது பருவ வயசு தான் கணக்கு. சில பேர் 7 வயசில் ஆனால் தொழுகும்படி ஏவுங்க, 10 வயசு ஆனால் தொழுகும்படி அடிங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி, அது ஆதாரப்பூர்வமற்ற செய்தி. ஆனால் பொதுவான உள்ள செய்தி என்னன்னு கேட்டால், பருவ வயது அடைந்தால்தான் ஒருவருக்கு கடமை என்ற அந்த சட்டத்தை அடைகிறார். எதுவுமே நோம்போ அல்லது ஜக்காத்தோ எதாக இருந்தாலும் பருவ வயசு தான். அதே மாதிரி தொழுகுங்கிறது கடமை. பருவ வயசு அடைஞ்சிட்டா, பருவ வயசுங்கிறது அவங்களுடைய உடலை பொறுத்து இருக்கிறது. சில ஒரு 10 வயசுலேயே பருவ வயசு அடையலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதே மாதிரி சில பேர் 15 வயசில் பருவ வயசு அடையலாம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அந்த பருவ வயது தான் கணக்கு. பருவ வயது அடைஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு தொழுகை மட்டும் இல்லை, எல்லாமே கடமையாயிரும்.